ரெக்கார்ட் ஆகுதா? ஓகேவா, போகலாமா? ஓகே, இந்த பெண்டிலேருந்து கிளம்புறோம். இவங்க இங்கே ஏதோ பண்ணுறாங்க. என்ன ஏர் ஏதாவது கம்மியாக இருக்கா? வண்டி தூக்கி போடுது. போகலாமாடா? வாங்க, நான் போகிறேன். போயிட்டே இருக்கேன், வாங்க. என்ன ஆச்சுடா? என்னதுடா? என்ன ஆச்சு? ஃபுல்லாக எல்லா கார் பைக்ஸ் எல்லாம் வெறும் பசங்க தான் வராங்க. பசங்க தான் என்ஜாய் பண்ண முடியும் இங்கெல்லாம். ஆஹா, ஐயோ ஐயோ, அல்டிமேட்டுங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னா, அந்த கிளைமேட்டு தான். இந்த கிளைமேட்டு தான் இன்னும் பயங்கரமாக இருக்கு. பாவம் எல்லாரும் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஜாலியாக தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சாமி? யார் சாமி நீங்கள்? காரி வளைவா? யார் ஒரு காரி வள்ளலோ? அது பாரி வள்ளலாச்சே. யாரோ, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அது மங்களமா? என்ன ஊர் பேர் அது? மங்களம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கான். மங்களம் இல்லாமல் ஊர் பேர் இருக்கு. ஆஹா, மேலே போக போக இன்னும் அந்த மேகம் வந்துக்கிட்டே இருக்கு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பாவம் பரத்ராஜுக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். இந்த மால்லாம் போனாலே 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்க்க சொன்னாலே அவன் பார்க்க மாட்டான். நாங்க வேற ஒரு மலை உச்சியில கூப்பிட்டு வந்து கீழே பாடுறா அப்படின்னா செத்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கீழே ரோட்ல உட்காந்துட்டாங்க அங்க. ஐயோ, நான் கீழே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டான் பாவம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த ஹைட்டுங்கிற பயத்தை அவனுக்கு போக்காம விடவே கூடாது. மலை உச்சியில கூப்பிட்டு போய் அந்த ஹைட்டை இன்னும் காட்டணும். ஆஹா, கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேலே போய் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். பயங்கரமாக பசிக்குது. 2 டீ குடிச்சோன்னு நினைக்கிறேன். ஐயோ, மங்கி இது பாட்டு மேலேக்கே வந்து விழுந்துற போகுது சாமி. ஐயோ, குட்டி மங்கி செம்ம க்யூட்டாக இருக்குங்க. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தனியாக உட்காந்துட்டு இருக்கானா? தலை ஒன்றும் பண்ணல. தலை, நான் நீ அமைதியாக இரு, நான் பாட்டுன்னு போகிறேன். அம்மா, மேலே கீழே எகிராத. Go portion go slow. Sound on. நல்லா ஹார்ன் அடிச்சுட்டே தான் போகணும். ஏன்னா எதிர்க்க ஒரு என்ன இருக்குன்னே தெரியல. இதில் வந்து மொபைலை வச்சு டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. டைம் லேப்ஸுங்கிறதுனால ஃபுல்லாக எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் தான் வரும். மொத்தமே ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வரும். ஆஹா, என்ன அவ்வளோதானா? வளைவு முடிஞ்சிருச்சா? ஹேர் பின் பெண்டெல்லாம் மலை மேலே வந்துட்டோமா? அப்பா, இங்கேருந்து இன்னும் மேலே போக போக இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. என்னது இது? ஏதோ இருக்குது. நம்ம பாருங்க, உங்களுக்கு நல்லா வியூ தெரியுதா என்னன்னு தெரியல. இது எத்தனாவது? இது 10வது வளைவுன்னு நினைக்கிறேன். பார்வை மையம். ஓ, இதுதான் பார்க்கறதுக்கு போலங்க. நம்ம தப்பான இடத்துல உட்காந்து பார்த்துருக்கோம். வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கவு தான் இருக்குது. ஏறிட்டா மலை உச்சிக்கு போயிடுவோம். மேலே ஃபால்ஸு அது இதுன்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் கீழே இறங்க போகிறோம். நான் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை வீடியோ ரொம்ப பெருசாக வந்ததுன்னா பார்ட் 2ஆக தான் போடணும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் அநேகமாக பார்ட் 2ல் தான் வரும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுவே ரொம்ப நேரம் வந்துடும் வீடியோ. அப்புறம் வந்து ஒரு 1 hour 2 hour போடுற மாதிரி வந்துடும் வீடியோ. ஐயோ குரங்கெல்லாம் பயங்கர அழகாக உட்காந்து சாப்பிடுது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. என்ன அது என்ன பயமாக இருக்குன்னா எங்கே மேலே கீழே வந்து விழுந்துருமோ அப்படின்னு தான் பயமாக இருக்குது. வந்ததுன்னா கடிச்சு வச்சிரும். ஆஹா இதெல்லாம் காடுங்க, பயங்கரமாக இருக்குது. இது என்னது இது கர்வ் இப்படி இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸ் கர்வ் போலயே, கொஞ்சம் பார்த்து போகணும். இப்படி போய் அப்படி போய் இப்படி போகுது. ரேஞ்ச் ரோவர் நைஸ் கார். சூப்பராக இருக்கு. வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். இறங்கும் போதெல்லாம் வண்டியை ஆஃப் பண்ணிட போகிறேன். வண்டியெல்லாம் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன், ஆஃப்லேயே வச்சுட்டு அப்படியே வந்துட போகிறேன். பெட்ரோல் சேவ் ஆகும் பாருங்க. சரி வாங்க, நான் மேலே போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது அங்கே சுற்றி பார்க்குற இடம் ஏதாவது இருந்தால் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏலகிரி வந்தாச்சு, வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இங்கே ஏதோ லேக் ஜோன் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் போனோம் அப்படின்னு பசங்கள்லாம் நிற்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போங்கடா போங்கடா போங்க போங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இதெல்லாம் நல்லா இருக்கும், இதெல்லாம் குடிக்க விடுவாங்கடா நம்மளை. அதில் போய் உட்காரு, அது அவங்க சுற்றுவாங்க, நீ அப்படியே போயிட்டு வருவேன். இதில் உட்காந்தா சுற்றுவாங்களாடா, அதில் உட்காந்தா உள்ளே போயிடாது. ஏடா நம்ம வெயிட்டுக்கு ஒரு மனசாட்சியெல்லாம் பேசுகிறீங்களேடா. எவ்வளோண்ணா இது? 150யா? இதெல்லாம் எவ்வளோ நேரம் அது? ஒன்றும் ஒரு இது சார், இது வந்து ஒரு டைம் இது. இங்கே மேலே அந்த டவர்லேருந்து இறக்கி விட்டாங்க. கடைசியில் போயிட்டு ஒரு பேங்க் ஆகிட்டு அங்கே இறங்கி பைக் ஓட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு கணக்கு. ஒரு ரவுண்டுனா எவ்வளோ தூரம் அது? ஸ்டார்ட் பாயிண்ட் அந்த கடைசி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு. எல்லாம் ஓட்டிங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஒரு ரவுண்ட் 200 இருக்கு இல்லையா, 4 ரவுண்டாக எடுத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரவுண்டு ஓட்டிங்க 500. 500 4 ரவுண்ட்ஸ் பேக்கேஜ். அதே மாதிரி இந்த 2 கேம் விட்டுருங்க. எனி 4 கேம்ஸ் 500 ஈச் ஒன் கூட எடுத்துங்க. இல்லை ஒருத்தராக கூட 4 பண்ணி இந்த 2 கேம் விட்டு வேறு எந்த கேம் வேணால் 4 கேம் செலக்ட் பண்ணி. இது என்ன அவ்வளோ இது? பாயிண்ட் பால்? ரெயின் பால் இல்லை சார், ரெயின் பாலோட கன்று அதே ஷூட்டிங் பால் தான். கன் அதுவா? அது 4 புல்லட் எடுத்திங்கன்னா 50 ரூபா, 10 புல்லட் எடுத்திங்கன்னா 100 ரூபா. என்ன ஜி என்ன பண்ண போகிறீங்க? கிளைமிங் பண்ணிங்கன்னா எதாவது பண்ணுறீங்களா? ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க, குதிக்க முடியாது, இதுவும் போக மாட்டீங்க. இது 70 kg வரைக்கும் பண்ணலாம் வெயிட் லிமிட் மேக்ஸிமம். 70 kgs யாருமே இருக்க மாட்டோம். 72. நீங்கள் எவ்வளோ? நான் 70 தான். 70 எல்லாம் ஹைட் விட்டால் 68 இருக்கேன். இது 90 வரைக்கும் பண்ணலாம். இது இங்கே இறக்கி விட்டிங்கன்னா எங்கே வரைக்கும் போகும் அது? நாலஞ்சு இறக்கி விட்டிங்கன்னா அந்த கடைசி நம்ம எல்லாம் செலவு பண்ணி இதில் பரத்ராஜ் அனுப்புவோம். இது பண்ண சொல்கிறாங்க. பிரேக்கப் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு பேங்க் ஆகிட்டு அங்கே மச்சா ஒன்றும் இல்லை, அப்படியே சர்ன்னு சரிக்கிட்டே போய் அங்கே இறக்கி அப்படியே ஓடுவேன். இங்க பாரு, இது போறியா குதிக்கிறது? அதெல்லாம் வேணாம், அதை பாரு, இது போலாம். அதானே டிராம்போலின். அது பாரு, அது பங்கி டிராம்போலின். அது ஃபிட்ஸ் அது. ஐயோ அதுட்டோ அதினாமா தண்ணி ஜாலியா போயிட்டு இந்த மாதிரி உருள்வாங்க, உள்ள உட்காந்துட்டு அப்படியே உருள்வாங்க தண்ணியில், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வேணா 4 பேர் இது உள்ள போய் உருள்வோம். இல்லை வேணாம் விடுறா, வா நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. மச்சான் ரொம்ப ரேட் அதிகம். போய் பார்த்துட்டு சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. அதான் இங்கேருந்தே பார்க்குறீங்களா, ஏதோ சொல்லிட போகிறேன். வாங்க அமைதியாக வாங்க. இங்கே வேற ஏதாவது இடம் இருக்காடா? இங்கே வந்திருக்கேன். ஆரோ ரோஸ் 50 rupees. அதுக்கு வேணா போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. 50 rupees அந்த அளவுக்கு ஒர்த் இருக்காது. குழந்தைங்க போகிற மாதிரி தான். ஹாரர் ஹவுஸ் குழந்தைங்க போகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் 250 ரூபா ஆகிடும் அதுவே. ஹாரர் ஹவுஸ் போனால் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களாம் நம்ம 250 ரூபாய்க்கு மறுபடியும் நம்ம 20 உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சோறு சோறு சோறு. ஆக மொத்தம் இந்த பிளான் ஃப்ளாப்பு. இங்கே போகல, அடுத்து வேற எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஏலகிரி வந்து என்னதாங்க இங்கே இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டப்போ, தம்பி இங்கே இப்போ எதுவுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் மூடி இருக்காங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்போ நாங்கள் இப்போ வந்ததுக்கு என்னதாங்க பண்ணுறது அப்படின்னா, சூசைட் பாயிண்ட் இருக்குது, அதை வேணால் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்பா அது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது, வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னாங்க. டே ஏற்கனவே எனக்கு கால் வலிக்குதுடா லெக்கு போட்டு, ஏன்டா இப்படி ஏற்றுறீங்க? அப்பா சூப்பராக இருக்கு வியூ. டே இருங்கடா, என்னையும் கூப்பிட்டு போங்கடா. பரத்ராஜ் ஹைட்டை பார்த்தோன்னே என்னை விட்டு போயிடுறீங்க பார்த்தீங்களா?
நம்ம கிட்ட ஒரு வண்டி சாவி இருக்கு, அதை மறந்துட்டேன். ஆமா என்கிட்ட தான் இருக்கு ஒரு வண்டி சாவி. காட்டுங்க, விளாக நான் பிடிக்கிறேன். வேணாம். ஏய் அதையாச்சும் நான் காட்டுறேன், பாக்குறேன் காட்டேன். 2 ஹெல்மெட் வச்சுட்டு நீங்க எப்படி பரத்ராஜ் vlog எல்லாம் பண்ணுவீங்க? ஐ கேன் டூ எனிதிங். அதனால தான் தரமாட்டேன். ஓகே அப்பா மூச்சு வாங்குது மச்சான். மேலேருந்து நீ விழுந்து செத்துட்டேன்னா என்ன ஆகும் பரத்ராஜ்? என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை வந்து கத்துவாங்க. செத்ததுக்கு அப்புறம் எப்படி கத்துவாங்க? யார் என்ன அழுவா திட்டுவா. இதெல்லாம் vlogல வரும். ஐயோ டேய் vlog ஆன் பண்ணி வச்சிருக்க. ஆமா ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. என்ன பரத்ராஜ் நீங்க ஆளுன்றீங்க, அம்மான்றீங்க, அப்பான்றீங்க. நான் தான் சிவன் கோயில்னு சொல்லிட்டு வந்தேன். ஏய் சிவனை பார்க்க அமிச்சிருவாங்க போல இருக்கு. ஏய் எங்கடா போறீங்க இன்னும்? ஏய் நீங்க பேராண்மை படத்துல விசையில ஆஃப் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கீங்க. ஏய் ஏதோ ஒரு மரம் சொன்னான்டா. ஏய் தோடா அந்த மரம் தான்டா. தற்கொலையின் உச்சிக்கே போவோம். தற்கொலையின் உச்சிக்கே போறியா? டேய் பரத் எல்லாரும் இறங்கிட்டோம். பரத்ராஜுக்கான மலை சரி போகுது. எங்களால காப்பாத்திக்க முடியாதுடா. புலியா? பாம்பு வராம இருந்தா சரி. பாம்பா? டேய் டைனோசர். யாரா பின்னாடி யாரோ வராங்க. 4 5 4. டேய் கம்முனுடா. ஓகே. ஓ ஏய் உட்கார்றா போனே. ஏய் ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் எடு. நடந்து வாடா. முள்ளு செடிலாம் இருக்குடா. இன்னும் ஹைட்டா போகுது. அதுல போடா. அதில் அப்புறமா போகலாம். வந்ததுக்கு உட்காருங்க. சூப்பராக இருக்கே வியூ. அடேங்கப்பா. ஓய் வாய் ஓய். அந்த பொண்ணு இது மேலே ஏறாங்கன்னா ஏலகிரி இவ்வளோ தூரம் வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி காத்து அடிச்சுன்னு அதுவும் யார் அடிக்கிற பாருங்க. பார்க்கு இல்ல, பரத் தான் அடிச்சிட்டு இருக்கான். தீம் பார்க் இல்ல. அங்க பாருங்க, அங்க பாரு தலைவனை காட்டுறேன். தலைவனை காட்டுறேன். அங்க பாருடா. இந்த ஏலகிரிலேயே இந்த ஒரே ஒரு பங்க் தான் இருக்கான். இந்த பங்க்ல தான் வந்து எல்லாரும் பெட்ரோல் போட்டிருக்கோம். பெட்ரோல் போட்டு காத்தடிக்கு யாரும் இல்லையானா அப்படின்னா யாரும் இல்லப்பா நீங்களே அடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் செட் பண்ணிட்டு இருக்கேன். பரத் வந்து அங்க அடிச்சிட்டு இருக்கான். இதோ பாருங்க. மச்சான் பரத் அப்படியே என் வண்டிக்கு 35. நீ ஒரு வாட்டி எடுக்கும் போதும் அந்த காத்தெல்லாம் வெளில வந்து இரு மச்சான் எனக்கு 35 டானே. என் பேக் வீல் 35. டேய் கம்முனுடா விளையாடாதடா. பரத் டயர் கியர் வெடிச்சிரும் மச்சான். விளையாடாதடா. வண்டி விஷயம் மச்சான் போறா. வண்டி இங்க இருந்து மலை வேற இறங்கணும். வந்து விளையாடிட்டு இருக்கியா? அநேகமா இதுக்கப்புறம் இன்னும் ஏலகிரியில பாக்குறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்பலான் இருக்கோம். மலை இறங்கிட்டு நேரா ஆம்பூர் போய் பிரியாணி சாப்பிட போறோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல இங்க எதுவும் இல்ல காட்டுறதுக்கு. ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அது இங்க இருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் போகணுமா. அவ்வளவு தூரம் போற அளவுக்கு யார் வண்டியில பெட்ரோல் இல்ல. அதனால நம்ம இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடலாம். நான் நேரா ஆம்பூர் போய் சாப்பிட்றத காட்டணுமா? வேண்டாம். நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடுறேன். இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. பாய் கைஸ். இருங்க பரத்ராஜ் சொல்றானா? சொல்லுங்க பரத்ராஜ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இதெல்லாம் போட மாட்டேதானே? அச்சா அப்படியே எல்லாரும் பாய் சொல்லிருங்களா? வாங்கடா. ஏய் சட்டு பிஞ்சிரு வந்துற போகுது. ஏய் அவங்க வந்து செருப்பாடி அடிக்க போறாங்க. சீக்கிரம் போங்கடா. காவி நீங்க வாங்க. பாய் பாய்.